ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 10. ஹரிநாராயண 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 ஹரிநாராயண. தலைவியான ஆண்டாள் கோபிகைகள் தன்னுடைய தோழிகளையெல்லாம் அழிச்சுட்டு இந்த 10 தோழிகள் இன்னும் நோன்புக்கு வரலை இல்லையா, குறிப்பிட்ட இடத்துக்காவா வரலையேன்னு இந்த 10 தோழிகளில் 4 பேரை எழுப்பிட்டா. இப்போ 5ஆவது தோழியாத்து வாசலில் வந்து நிற்கிறாளாம். உள்ளேந்து குரல் கேட்குறதான், ஏண்டிம்மா எழுந்திருக்கலையான்னு இவா கேட்ட உடனே உள்ளேந்து பதில் சொல்கிறாளாம், எங்கே கிளம்பிட்டேல்? எல்லாரும் நோன்பு நோக்கிறதுக்கு கிளம்பிட்டேலா, போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறாளாம். என்னடிம்மா போயிட்டு வாங்கோன்ற நீ வரலையா அப்படின்னு கேட்குறாளாம் தலைவியான ஆண்டாள். உள்ளேந்து அதுக்கு பதிலே வரலையாம். என்னடா அது பதிலே வரலையே, அப்போ நீ ஏற்கனவே வந்து கிருஷ்ணானுபவம் ஆயின்றிருக்கா உனக்கு, அதனால தான் நீ வந்து நோன்புக்கான பலனை எது நாங்கள் வேண்டிக்கிறோமோ அது உனக்கு ஏற்கனவே கிடச்சி கொடுத்தான்னு கேட்குறாளாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். உள்ளே இருக்கிற தோழி பதிலே சொல்லாமல் இருந்தவுடனே ஆண்டாளுக்கு தலைவியான ஆண்டாளுக்கு பக்கத்தில் நிற்கிறாளே வெளியில், அவள் சொல்கிறாளாம், அவள் பதில் சொல்ல மாட்டாடி, ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான் அவளோட கூட அப்படின்றாளாம். இந்த உள்ளே இருக்கிற தோழி எப்படிப்பட்டவள்னா, கிருஷ்ணன் கோபிகைகளெல்லாம் என்ன பாடு படுத்துவானோ அந்த பாடு கிருஷ்ணனை படுத்துகிறவளாம். இவ எப்படிப்பட்டவள்னா, கிருஷ்ணனை அந்த பொய்கைக்கு வாம்பாளாம். கிருஷ்ணனும் ஓடி வருவானா, வந்தவுடனே என்ன சொல்வானா, அந்த பொய்கைக்கு நடுவில் ஒரு பூ இருக்கு பார் கிருஷ்ணா, அது எனக்கு கொஞ்சம் பறிச்சு தரையா அப்படின்னு ஆசையாக கேட்பாளாம். கிருஷ்ணனும் ஓடி போய் பறிச்சுன்னு வருவானா, அடடா இந்த பூவை பறிச்சியா கிருஷ்ணா, இந்த பூவை நான் சொல்லலை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பூ இருக்கு பாரு அந்த பூவை சொன்னேன்பாளாம். இப்படி கிருஷ்ணனை பாடா படுத்துகிறவளாம். 2வது இவளுக்கு என்ன விசேஷம்னா, நந்தகோபராத்துக்கு பக்கத்தாமாய்வான் 2 பேர் ராத்துக்கும் ஒரே தாய் சுவர் தானா. இந்த கோபிகைக்கு சயன அறை எங்கே இருக்கோ மாடியில், அந்த அறைக்கு பக்கத்து அறை தான் கிருஷ்ணனோட சயன அறையான். ரெண்டு செவத்துக்கும் 2 ஆற்றுக்கும் ஒரே தாய் சுவர்ன்றதுனால நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்காளாம். அந்த ஓட்டை வழியாக கிருஷ்ணன் வந்துடுவானா இவளோட இடத்துக்கு. இப்படிப்பட்ட செல்வாக்கு உடையவள் இவள். அதனால் இந்த விசேஷமான தோழியை இப்போ எழுப்புறாளா. இந்த வெளியில் உள்ள ஆண்டாள் தலைவியான ஆண்டாள் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோழி சொல்கிறாளாம், கிருஷ்ணன் உள்ளே இருக்காண்டி, அதனால தான் இவள் வாயே திறக்க மாட்டேங்கிறா அப்படின்ன உடனே, கிருஷ்ணனா அவன்லாம் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரதான். இத்தனை நேரம் பேசாமல் இருந்தவ பேசுகிறாளாம். அப்போ வெளியில் இருக்கிற ஒரு தோழி சொல்கிறாளாம், கிருஷ்ணன் இல்லைன்னு நீ சொல்ல முடியாதுரி, ஏன்னா உள்ளேருந்து திருத்துழாய் வாசனை வருதே அப்படின்ன உடனே உள்ளே இருக்கிறவ சொல்கிறாளாம், திருவாராதனத்துக்கு கூட தான் திருத்துழாயெலாம் நாங்கள் உபயோகப்படுத்துவோம், அந்த வாசனையாக கூட இருக்கலாமே அப்படின்றாலாம். திருத்துழாய் வந்து திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தலாம், ஆனால் தன்னுடைய திருவபிஷேகத்திலே திருத்துழாயை சூட்டிக்கொள்பவன் நாராயணன் ஒருத்தன் தான், நாற்ற துழாய் முடி நாராயணன் அப்படிப்பட்டவன் தானே. அதனால் இல்லடி அப்படின்னு நடுவில் குறுக்கிட்டு பேசுகிறாளாம் உள்ளே இருக்கிறவ. கிருஷ்ணன் எப்பயோ 10 நாளைக்கு முன்னாடி வந்தாண்டி, இல்லைங்களே இப்பெல்லாம் உள்ளே இல்லை அப்படி நீங்கள் இவ்வளோ பேர் கட்டுக்காவலோடு நிற்கிறேலே நடுராத்திரியிலேருந்து எங்காத்து வாசலில், உங்களை எல்லாம் தாண்டி கிருஷ்ணன் உள்ளே வந்துடுவானாடி அப்படின்னு கேட்கும் போது வெளியில் இருக்கிற பதில் சொல்கிறாளாம். அதுக்கு தலைவி பக்கத்தில் ஒரு தோழி இருந்தாலாம். அவள் துடுக்கா பதில் சொல்கிறாளாம், ஏண்டிம்மா எங்களை மாதிரி அவனுக்கு கதவை சாத்திருந்தா கதவை தட்டி நீ திறக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லையே, அவன்தான் மாயனாச்சே, எப்படி உள்ளே வரணும்னு அவனுக்கு தெரியாதோ, அதனால் நீ அந்த கதையெல்லாம் சொல்லாத. நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால், நீ இப்படி எது கேட்டாலும் ஒன்று பேசாமல் இருக்க, கிருஷ்ணன் வந்தான்னு கேட்டால் மட்டும் இல்லைங்கிறியே, நீ இப்படி தூங்கிகிட்டே இருக்கியே. நான் நினைக்கிறேன் அந்த கும்பகர்ணன் இருக்கானே, அந்த ராவணனுடைய தம்பி, அவனுக்கும் உனக்கும் ஒரு போட்டி வந்தது போல இருக்கு, அவன் போட்டியில் தோற்று அவனோட நித்ரையை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானோ
கும்பகரனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமோ? கிருஷ்ணன்ட்ட உனக்கு தானே செல்வாக்கு அதிகம். நம்முடைய கோஷ்டிக்கே அணிகலனா ஆபரணமாக இருக்கிறவன் நீ தானே. அதனால் நீ வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு இவாள்லாம் வேண்டிக்க அந்த தோழி வந்து கதவை திறந்தாலாம். இப்போ திருவாய்மொழியில் இதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிறவ கேட்குறா இல்லையா? என்ன கேட்குறா? இவ்வளோ பேர் கட்டுக்காவலோடு நிற்கிறேளே, எப்படி கிருஷ்ணன் வருவான் அவங்களெல்லாம் மீறி அப்படின்னு கேட்குறா இல்லையா? இதை ஆழ்வார் அழகாக சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய். வரமாட்டேன்னு சொன்னால் வருவ, வரேன்னு சொன்னால் வரமாட்ட. எப்படி எங்கே வரணும்னு நினைக்கிறியோ அங்கே நீ போவ. வாரா வருவாய் வருமென் மாயா. இவ கேட்ட கேள்விக்கு ஆழ்வார் பதில் சொல்லிட்டார். நாற்ற துழாய்முடி. நாற்ற துழாய்முடி எப்படி தெரியுமோ? ஆழ்வாருக்கு ஒரு அனுபவமாக. ஆழ்வார் பராங்குச நாயகியா நம்மாழ்வார் குட்டநாட்டு திருப்புலியூருக்கு போகிறார். அங்கே வந்து எம்பெருமானை நினச்சி ஏங்குறாராம். திடீர்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கான் பராங்குச நாயகி. தாயாருக்கு இதுக்கான காரணமே தெரியலையா. தோழியை பார்த்து கேட்குறாளாம், ஏண்டிமா திடீர்னு என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே, என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டாலாம். அவள் இப்போ எம்பெருமானோட திருப்புலியூர் எம்பெருமானோட சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கா, அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னோடனே அது உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டாலாம். திருத்துழாய் வாசனை அடிக்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியலையான்னாலாம் தோழி. அன்றி மற்றோர் உபாயம் எண்ணிவளம் தந்துழாய் கமழ்தல் குன்றமா மணிமாட மாளிகை கோல குழாங்கள் மல்கி தென் திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நிறை மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. திருத்துழாய் வாசனை அடிக்கலையா தாயாரே அப்படின்னு கேட்குறாளாம். முதல் 10 9ஆம் திருவாய்மொழி அதில் 7வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாராம்? ஆழ்வாருக்கு எம்பெருமான் பொறுக்க தன்னோட அனுபவத்தை கொடுக்குறானா. ஒரே தெரியாக வந்து தன்னுடைய அனுபவத்தை கொடுத்தா ஆழ்வாரால் தாங்க முடியாதான். அதனால் சாத்மிகன்னு சொல்லுவாள். பொறுக்க தன்னுடைய அனுபவத்தை கொடுக்குறானா. எப்படி கொடுக்குறானா? ஒரு நாயகன் நாயகி உகக்குமாறு அப்படியே ஆனந்தமாக அலங்காரம் பண்ணின்னு வருவானா. அப்படி அலங்காரம் பண்ணிட்டு வராராம். முதல்ல என்ன பண்ணுறாராம்? ஆழ்வாருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாராம். அப்புறமா ஆழ்வாருடைய உச்சியில் வந்து நிற்கிறாராம். அப்புறம் அவருடைய திருமார்பில் வந்து நிற்கிறாராம். அப்புறம் திருநாக்கில் வந்து நிற்கிறாராம். இப்படி ஒரு இடமா பொறுமையாக வரானா எம்பெருமான். முதல்ல பக்கத்தில் வந்து நிற்கிறானா, அப்புறம் உச்சியில் வரானா, அப்புறமா ஆழ்வாருடைய நாக்கில் வந்து அமர்றானா எம்பெருமான். எப்படி வரானா? அலங்காரம் பண்ணிட்டு. திருத்துழாய் வந்து வாசனைக்கும் பெருமைக்கும் அழகுக்கும் எம்பெருமானுக்கு ஏற்றதுன்னா திருத்துழாய் தான். அது எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் கேளினை ஒன்றுமிலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாளணைந்து ஒன்றும் மகளான் என்னுடைய நாவில் உலானே. இந்த துழாய் மாலை அணிஞ்சிட்டு இருக்கானே எம்பெருமான், இந்த எம்பெருமானோட அழகில் மயங்கி என்னுடைய பெண் அப்படியே மயங்கியே போயிட்டாலே, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு தாயார் பாசுரமாக ஒரு இடத்துல புலம்புறார். ஆரம்பத்தில் சங்குவில் வாழ்த்தண்டு சக்கர கையற்கு செங்கனி வாய் செய்ய தாமரை கண்ணற்கு பொங்கல தன்னந்துழாய் முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமை நிறமே பொங்கல தன்னந்துழாய் முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமை நிறமே. நாற்ற துழாய் முடி. அடுத்தது நாராயணன். இந்த பாசுரத்தில் நாராயணன்னா எல்லா கல்யாண கூட்டங்களுக்கும் சொந்தக்காரன், அழிவில்லாத கல்யாண குணங்களை உடையவன். நாராயண நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. முதல் பாசுரத்தில் ஒரு நாராயணன் அங்கே பகிர்வியாப்தின்னு சொல்வா, வெளியே எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கான். 7ஆம் பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி உள்ளே அந்தர் வியாப்தின்னு சொல்லுவா, உள்ளே வியாபித்திருக்கான். இந்த இடத்துல நாராயணனுக்கு என்ன அர்த்தம்னா, அழிவில்லாத கல்யாண குணங்களை திருக்கல்யாண குணங்களை உடையவன், கல்யாண கடலினை திருக்கல்யாண குணங்களாகிய கூட்டங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தமாம். என்ன பண்ணுறாராம் ஆழ்வாருக்கு?
9ஆம் பத்தில் 2ஆம் பாசுரத்தை எம்பெருமான்கிட்ட கேட்குறாராம். கூவுதல் வருதல் செய்யாயே, கூவுதல் வருதல் செய்யாயே, கூவுதல் வருதல் செய்யாயே, வரமாட்டியா வரமாட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்காராம். இப்போ எம்பெருமான் பார்த்தானா, கூவுதல் வருதல் செய்யாயே, கூவுதல் வருதல் செய்யாயேன்னு கேட்குறீங்களே ஆழ்வீர், எனக்கு ஏதானும் கைங்கரியம் கொள்ளணுன்னா, இப்போ திருவடியை பிடிச்சி ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு திருமகள் மலர்மகள் இவாளெல்லாம் கூப்பிட மாட்டேன். இதுக்காகனே ஆசைப்பட்டுட்டே இருக்கேளே, கைங்கரியத்துக்கு உண்மை தானே கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆசை அடியனுக்கு வந்ததுன்னா திருவடியை வரணும்னு எல்லாரையும் தேவிமார்கள்லாம் விட்டுட்டு ஆழ்வீர் உண்மை தான் நான் கூப்பிடுவேன், இது உமக்கு தெரியாதா அப்படின்னு அப்படியே மயக்கிட்டானா எம்பெருமான். அந்த ஆழ்வார் கூவுதல் வருதல் செய்யாய் அப்படின்னு புலம்பினதை விட்டுட்டு எம்பெருமானை பற்றி உபகாரகன் இவன், இவன் தான் நம்மளுக்கு சுவாமி, நம்மளுக்கு என்ன உள்ளத்தில் இருக்கோ அதை அப்படியே வெளியில் சொல்லிட்டானேன்னு கொண்டாடுறாராம். ஓர் ஆயிரமாய் உலகேழளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடைய காராயின காலனன் மேனியினன் நாராயணன் நங்கள் பிரானவனே. எல்லா உலகங்களையும் காக்கின்ற 1000 திருநாமங்கள், 1000 கருத்து வெறும் எண்ணிக்கை தான், அசங்கேயம், எண்ண முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அவ்வளவு திருநாமங்களை பெற்றவன் நாராயணன், அந்த பெருமையையும் உடையவன். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, நமக்கு உபகாரகன், நம்மளுடைய மனசு என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்றுபவன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே. திருவட்டாரன் ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துக்கு சுவாமி நம்மாழ்வார் மானசீகமாக பிரயாணப்பட்டார். ஏன்னா அவர் புளிய மரத்தடியிலே இருந்து தான், திருப்புலியாழ்வாரினுடைய அடியிலே இருந்து தான் எல்லா பெருமாளுக்கும் பாசுரம் பாடினார். ஆனால் மானசீக அனுபவமாக அந்த திவ்ய தேசத்துக்கு போகும்பொழுது திருவட்டாறுன்ற திவ்ய தேசத்தில் எம்பெருமானை அப்படியே சேவிக்கிறார் கைகூப்பி. எப்படி இருக்கானா எம்பெருமான், சரணாகதின்னு யாரானு வந்து தன் திருவடியை பிடிச்சுட்டா, அடடா இவாளுக்கு எப்போ பரமபதம் தருது, ஏதோ தேகாவசானேமான்னு சொல்லிட்டாளா, அதனால் ரெடியாக இருக்கானா, காத்துன்னு இருக்கானா, பரபரப்பாக இருக்கானா, ஒரே பரபரப்பாக ஒரே டென்ஷனில் பெருமாள் இருக்கானா. விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் நன்னினம் நாராயணனை நாமம் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்து இங்கு விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே எண்ணினவாறாக இக்கருமங்கள் என் நெஞ்சே அப்படின்னு இந்த நாராயண நாமத்தை அப்படி கொண்டாடுறார் சுவாமி நம்மாழ்வார். நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலன்றி ஆவரோ அப்படின்னு கொண்டாடுறார். இப்படி திருப்பாவையும் திருவாய்மொழியும் சேர்த்து இன்றைக்கி அனுபவித்தோம். நாளைக்கு 11வது திருப்பாவை பாசுரத்தோடு சேர்த்து திருவாய்மொழியை அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.